நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னடா வெறும் ஃபோட்டோஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் இல்லைங்க. இது ஒருத்தவங்க தன் கைப்பட எழுதின அழகான ஓவியங்கள். இந்த ஓவியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் பிரமிப்பூட்டும் வகையில் தான் இருந்துச்சு. இந்த ஓவியங்களில் எழுதுனது யார், அவங்களோட பின்னணி என்ன, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இவங்க தான் நம்ம பார்க்க போகிற அடுத்த செலிப்ரிட்டி. இந்த செலிப்ரிட்டிக்கு நம்ம எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வீடியோவை அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, யார் அந்த செலிப்ரிட்டி, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஓவியங்களை அவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் பெரிய பொண்ணு வந்து நல்லா படம் வரைவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் உங்கள் பொண்ணை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். என் பேர் கனகராஜ் என்கிற சங்கரா. எங்கள் அம்மா லட்சுமி, 80 வயசாச்சு. என் சம்சாரம் பிரேமலதா. இது என் பெரிய பொண்ணு வைஷாலி. சின்ன பொண்ணு பேர் வைஷ்ணவி. வைஷாலி MBA பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சின்ன பொண்ணு வைஷ்ணவி ஃபுட்டு டெக்னாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே KFDCல வேலை செய்கிறீங்க இல்லையா? ஆமாம். சரி, எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷம் ஆகுது. என் சம்சாரம் ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, போதிய அளவுக்கு இப்போ வருமானம் இருக்கா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு? இப்போ 10வது தான். ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்கிறோம், ப்ரைவேட்லேயும் வேலை செய்கிறோம். சரி, இப்போ உங்கள் பொண்ணு வந்து நிறைய அழகான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. நாங்களும் சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம இதிலே பார்க்கலாம், உங்களுக்கு பின்னாடி கூட அவங்க எழுதின அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த எந்த மாதிரியான ஆர்வம், உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. என்னன்னு கேட்டால், நான் சின்ன குழந்தையில் இருக்கும்போது சங்கீத கிளாஸுக்கு அனுப்புனேன். சங்கீத கிளாஸுக்கு அனுப்பும்போது ஒரு 5 வருஷம் சங்கீத கிளாஸ் போயிருக்கு. அப்புறம் இருமல் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருந்துருச்சு. அப்புறம் சமீபமாக கொரோனா வந்துச்சுல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கொரோனாவில் வீட்டில் இருக்கும்போது திட்டுனேன், நல்லா சங்கீதம்லாம் படிச்சிருந்தா இன்றைக்கி நல்லா ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ என்னமோ செவுத்தில் ஒரு பூமி எழுதுகிற மாதிரி ஒரு போலையை போட்டு எழுதுனுச்சு. அப்படி அப்புறம் என்ன தெரிஞ்சு சும்மா படம் எழுதுனுச்சு. நல்லா ஆர்வமாக படம் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் படம் எழுத துவங்கிருச்சு. எங்கேயாவது காம்படிஷன் இந்த மாதிரி எல்லாம் போயிருக்காங்களா, இல்லை நீங்கள் ஏதோ அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் ட்ரைனிங் கிளாஸோ அது எங்கேயும் போனதில்லை. காம்படிஷன் கலந்ததில்லை. இப்படி யாரும் படம்லாம் கொடுத்தாங்கன்னா பார்த்து எழுதுகிற பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு யாரும் படம் கொடுத்தாங்கன்னா எழுதியெல்லாம் கொடுக்கும். சரி, இந்த கொரோனா டைமில் தான் அந்த ஓவியம் வரைகிறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்தே இந்த இதில் ஆர்வம் இருந்துச்சா, இல்லை எப்படி உண்மையாகவே இந்த கொரோனா டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்படி? சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோக்கா எழுத மாட்டேன். அப்புறமேலு அப்பா ரொம்ப திட்டுவாங்க, என்ன வீட்டில் சும்மா இருக்க தண்டு சோறு அந்த மாதிரியெல்லாம் திட்டுவாங்க. அதில் ரொம்ப ஃபீல் ஆகி கொரோனா டைமில் ரொம்ப நாள் லீவ் இருந்துச்சு. சும்மாவே லைஃப் போயிடுச்சு கொரோனாவில் ரொம்ப. அதனால அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யூடியூப் பார்த்து தான் பிகினிங்காக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமேலு என் ரிலேஷன் சைட்லேருந்து ட்ராயிங் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல் தான் நான் ப்ராப்பராக யூடியூப் பார்த்தே தான் கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ யூடியூப் பார்த்து ரொம்ப அருமையாக இப்போ ஓவியம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்டடீஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டடீஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? படிச்சுட்டு இருக்கப்போ ஃப்ரீ டைமில் மட்டும்தான் பண்ணுவேன். எக்ஸாம் டைம்லலாம் பண்ண மாட்டேன். யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. காலேஜில் NAC விசிட்டெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட
ஃபோட்டோவை 3 days பிஃபோரே எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏக்கு அட்மிஷன் ஆகிருக்கு. எந்த காலேஜில் படிக்கிறீங்க? இப்போ எப்படி படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? படிப்பு எனக்கு ஆவரேஜ் தான். அவ்வளோ ஒன்றும் நல்லா நல்லா படிப்பேன், ஆனால் ஆவரேஜ் தான். காலேஜ் வந்துட்டு பிகாம் முடித்தது கவர்மெண்ட் காலேஜ் தான். அப்புறமேலே இப்போது எம்பிஏ ஸ்ரீனிவாஸ் காலேஜ் மேங்களூரில் சேர்ந்துருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ லீவ் டைமில் இங்கே வந்திருக்கீங்களா? அப்படி தானே? ஆ. சரி, வேறு இந்த ஓவிய கலையில் வேறு என்ன மாதிரியான சாதிக்கணும்னு உங்களுக்கு எதுவும் ஆசைகள் இருக்கா? இந்த மாதிரி காம்படிஷனுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது எதுவும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நான் பிகாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபைன் ஆர்ட் பண்ணணும்னு. அப்போது மைசூரில் ஒரு காலேஜ் இருக்குது, காவா காலேஜ்னு. அங்கே கால் பண்ணி கேட்டப்போ 21 இயர்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எம்பிஏக்கு சேர்ந்தேன். சரி, வேறு எந்த மாதிரியான முயற்சிகள் இல்லை, வேறு உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் இந்த இதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் யாராவது எனக்கு கைட் பண்ணணுன்னா சஜஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஷிகா சர்மான்னு, அவங்க இப்போது 9 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது ரொம்ப. இப்போ உங்களுக்கு பின்னாடியே நிறைய நீங்கள் எழுதின ஓவியங்கள் இருக்குது. இப்போ அந்த ஓவியங்களில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி ஓவியங்கள் எழுத இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ரொனால்டோ ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராயிங் மட்டும் எனக்கு பல்லு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது எடுக்கிறதுக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. நிறைய பேப்பர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ணினேன். அதுக்கப்புறமேலு ரொனால்டோ ட்ராயிங்காக அப்படியே வந்துருந்துச்சு. அப்பாலாம் பார்த்துட்டு சொன்னாங்க ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறமேல ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. உங்களுக்கு பின்னாடி சில ஓவியங்கள் இருக்குது. குறிப்பிட்டு இப்போ அந்த தாஜ்மஹால் ஓவியமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணோட ஓவியமும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? தாஜ்மஹால் ஓவியம் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு பில்டிங் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணது. அது பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆயிருந்துச்சு. கண்டினியூஸாக பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறமேல அந்த தீபிகா படுகோன் ஒரு ட்ராயிங் இருக்கும். அது வந்துட்டு எனக்கு 5th ட்ராயிங்கு. நான் அது செகண்ட் டைம் பண்ணது. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்கலை. அதுக்கப்புறமேலு நான் எனக்கு அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஜுவல் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் நான் அந்த ட்ராயிங்கை அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. அது பண்ணுறதுக்கு எனக்கு 6 hours ஆச்சு. அப்படி இன்னும் வேறு சில ஓவியங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா? ஏதோ உங்களுக்கு இந்த கிருஷ்ணா ரோட்லாம் எழுதியிருக்கீங்க, அதை எதுவும் சொல்ல முடியுமா? இந்த ட்ராயிங் வந்துட்டு ஹெவி ஒர்க் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜுவல்ஸ் தான் இருக்கும். இது ஒரு ப்ரைடலோட ட்ராயிங்கு. அது பண்ணுறதுக்கு எனக்கு 1 day ஆயிடுச்சு. ராதாகிருஷ்ணா வந்துட்டு நான் கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு பண்ணது. அது பண்ணி எங்கள் காலேஜில் எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு 6 hours ஆச்சு. தென் இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நான் இது ஃபஸ்ட்டு பண்ணேன். இது ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க புது நெக்லஸ் வாங்கியிருக்கு, அதனால தான் ஸ்டோரி அந்த ஸ்டேட்டஸ்லலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில், அப்புறமேலு இன்ஸ்டாகிராம்லலாம். அதை பார்த்துட்டு தான் ட்ராயிங்கினே ரியலைஸ் பண்ணாங்க எல்லாருமே. அப்புறம் எனக்கு கணபதி வந்துட்டு கணேச சதுர்த்தி அப்போ பண்ணது. இது பார்த்துட்டு இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ட்ராயிங். ஓவியங்கள்லாம் நல்லா அழகாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வீட்டோட சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில்? அப்பா அம்மாலாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒருக்கா லேசியாகி உட்காந்துட்டாலுமே அப்புறமேலு
ஆர்டர் எதுவும் வராட்டினாலுமே ஏதாவது டிராயிங் பண்ணு, டச் விட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி கூட ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் பண்ணிட்டு இருக்கப்பவே வந்து சொல்லுவாங்க, பல்லு சரியா இல்லை, கண்ணு சரியா இல்லை, அதை கரெக்ட் பண்ணு, இதை கரெக்ட் பண்ணுன்னு அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த விநாயகர் ஓவியம் வந்து இப்போ உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓவியம் அப்படின்னு சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான ஓவியங்கள், நீங்கள் எழுதின ஓவியங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வேற அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அம்மாவுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனால் அது விநாயகர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறப்ப அம்மா கூட ஒரு ஒரு சில டைமு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு, இன்னும் நல்லா கிளியராக பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா 2 பேரும் நம்ம கேஎஃப்டிஸில் தான் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை லீட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ கஷ்டத்துலையும் உங்களை ஒரு MBA படித்து இப்போ உங்களோட ஒரு இந்த தனித்திறமையான இந்த ஓவியம் எழுதுறதுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்கள பற்றி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? நானும் என் தங்கச்சியும் நான் 8th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என் தங்கச்சி 6th வரை கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சிச்சு. அதுக்கப்புறமேலே எங்களை ப்ரைவேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க. அது அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த கேஎஃப்டிசியில் அவ்வளோக்கா சம்பளமும் கொடுக்க இல்லை. எங்கள் 2 பேர்த்து ஃபீஸே ஆனாலுமே ப்ரைவேட்லலாம் டேப்பிங் பண்ணி நல்லா நல்லா எங்களை படிக்க வைக்கிறாங்க. அதுலலாம் ஒரு ஃபால்ட்டும் சொல்ல முடியாது. அம்மா வந்துட்டு நல்லா படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனாலுமே இப்போ கேஎஃப்டிசியில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்பா அம்மாலாம் மார்னிங் 2 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. அது பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நான் இந்த டிராயிங்கை பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என்னோட செலவை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே. என்ன இப்போ கூட ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது கூட நான் அப்பா அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். நான் என் டிராயிங் பண்ணுறதுலேயே கமிஷன் வந்துச்சுன்னா அதுலேயே தான் எல்லா செலவும் பார்த்துக்குவேன். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட காசு இல்லாட்டினா மட்டும்தான் அப்பா அம்மா கிட்ட கேட்பேன். அம்மா 12th வரை அம்மா வீட்டில் இருந்து படித்தாங்க. அப்புறமேல கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேல் தான் டிகிரி முடித்தாங்க. டிகிரி முடிச்சுட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறமும் அம்மா படிச்சிருக்காங்க. ஆனாலுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்காம இப்போ டேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மணிக்கெல்லாம் எந்திரிக்கப்ப எனக்கு பார்த்தாலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் 2 பேரும் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். அதுதான் என்னோட பெரிய கோலு. இன்னொரு கோல் இருக்குது. எனக்கு IFS படிக்கணும்னு ஆசை இருக்குது. IFS படித்து இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு சேனல்லாம் அப்புறமேல இங்கே இருக்கிறவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கனவாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் அம்மா வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போது கால சூழ்நிலை அவங்க வந்து இப்போது நம்ம கேஎஃப்டிஸில் ஒர்க்கராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் MBA முடிச்சிட்டீங்க. அவரோட தனிப்பட்ட திறமையான இந்த ஓவியக்கலையும் நீங்கள் முன்னெடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான இதில் எதுவும் உதவிகள் தேவைப்படுதா? இல்லை இப்போ நீங்கள் யாராவது இப்போ உங்களுக்கு ஓவியம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எழுத தயாராக இருக்கீங்களா? ஆர்டர் வந்துச்சுன்னா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். வந்து டிகிரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜில் வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அங்கே வந்து உங்களோட இந்த ஓவியத்திறனை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஓவியத்தை பார்த்து உங்களுக்கு லெக்சராக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது அனுபவம் இருக்கா? ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த டிராயிங் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தேன் வெல்கம் பண்ணுறதுக்காக. இது வந்துட்டு மிஸ் யூனிவர்சல். இந்த டிராயிங்கை பார்த்துட்டு சார் அவங்கெல்லாம் ரொம்ப யார் பண்ணதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது என்னோட ஃபேவரட் டிராயிங்கு.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னும் நிறைய பண்ணுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறமேலே இது PS1 வந்தப்போ குந்தவைன்னு த்ரிஷாவோட ஃபோட்டோ, த்ரிஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ஃபோட்டோவை பண்ணேன். இந்த குழந்தை ஃபோட்டோ வந்துட்டு எங்கள் சாரோட குழந்தை ஃபோட்டோ பண்ணுறப்போ இது கூகுளில் பார்த்து நான் ட்ராயிங் பண்ணேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த சிரிப்பு பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணினேன். எங்கள் காலேஜுக்கு NAC விசிட் வந்திருந்தாங்க. NAC விசிட் வரதுக்கு முன்னாடி 3 days முன்னாடி அவங்களோட ஃபோட்டோஸை காலேஜ் வெப்சைட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த வெப்சைட்லேருந்து இது ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ராயிங்கை உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு கொடுத்துருந்தாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் மேம் கிட்ட போயிட்டு காட்டினேன். அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் 3 month 4 month ஆனோட்டி காலேஜ் டே வந்துச்சு. அதில் எனக்கு ரங்கோலியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அது ப்ரைஸ் வாங்கிட்டு நான் வந்து என் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து ஆனோடையும் என் பேர் கூப்பிட்டாங்க. சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எதுக்கு நான் இவ்வளோ தானே எனக்கு ப்ரைஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறமா எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ரொம்ப எனக்கு திங்கிங்காக இருந்துச்சு. அப்புறமேல் தான் சொன்னாங்க NAC விசிட்டு வந்து ட்ராயிங் நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணனால எனக்கு 1000 கிட்ட ப்ரைஸ் மணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேன். ஆனால் உங்ககிட்ட இப்போ இந்த டிராயிங், இப்போ இந்த ஓவியம் எழுதுறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நிறையா படங்களும் அவங்க வந்து உங்கள் மக வந்து காமிச்சாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த லெக்சர்ஸை பாராட்டுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஊர் மக்கள் பாராட்டுறதா இருக்கட்டும், இதை ஒரு அப்பாவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நிஜமாலும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் இந்த வாட்ஸ்அப்பில் நான் போடுவேன் படம் எழுதுறத, வேறு எதையும் போட மாட்டேன். யார் விட்டு பர்த்டே அது இதுன்னு எதுவுமே போட மாட்டேன். அப்போ இந்த என் பொண்ணு ஒரு ட்ராயிங் எழுதுகிற போது எனக்கு ரொம்ப குஷியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஓம் பண்ணா அப்படின்னு. நல்லா எழுதுது. நானே 2-3 படம் எனக்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த எழுதி கொடு, காசு எதுவும் கொடுப்பாங்க, உனக்கு செலவுக்கு எதுக்கும் ஆகும் அப்படின்னு. அப்போ 2-3 படம் எழுதி கொடுத்துருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கும் கொஞ்சம் என் புள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிள்ளைக்கு அப்பாங்கிறதோட என் புள்ளன்னு சொல்கிறதுக்கு என் மக அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ட்ராயிங் எழுதுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ MBA முடித்த கைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வேறு ஏதாவது ட்ராயிங்க்கு எதாலையோ எங்கேயாவது ஒரு இந்த இப்போ எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்து யாராவது சப்போர்ட் கொடுத்துருந்தா மேலே போகிற அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட கடைசியாக நான் கேட்குறது, இப்போது நிறையா ஆர்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி கண்டினியூவாக நிறையா இந்த மாதிரி ஓவியங்களை எழுதிக்கிட்டே இருங்க. இன்னும் நீங்கள் பெரிய அளவில் ரீச் ஆகணும். அதே மாதிரி இப்போ நம்மளே நேமில் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் பார்த்து இதை கற்றுக்கிட்டதை வேற யாருக்கா சஜஷன் பண்ண முடியுமா? எப்படி கற்றுக்கலாம்? ஏதாவது கொஞ்சம் ஈஸியான முறைகள் எதுவும் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நான் ட்ராயிங் பண்ணுறப்போ அந்த ஃபோட்டோவை கைட்லைன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போட்டு லைனெல்லாம் போட்டு 1 to 3 சென்டிமீட்டரெல்லாம் போட்டேன்னா கரெக்டாக அந்தந்த சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு ட்ராயிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்னு இருக்குது. அதுக்கப்புறமேலே லைன் போட்டு பண்ணனா இங்கேருந்து இவ்வளோக்கு இப்படி லைனெல்லாம் போட்டுட்டு சென்டிமீட்டரெல்லாம் போட்டு இப்போ இங்கே நான் நம்பரெல்லாம் போட்டுக்கணும். நம்பர்லாம் போட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ஐனா அது மட்டும் பண்ணி நீங்கள் பிளெண்டெல்லாம் பண்ண அவுட்லைனெல்லாம் போட்டு ஷேட் பண்ணி பிளெண்டெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஹைலைட்டரெல்லாம் இதெல்லாம் நான் ஒயிட்னரில் பண்ணேன். ஒயிட் பென்னுன்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், ஸ்டேஷனரியிலலாம் இருக்குது. அந்த ஒயிட் பென்னில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இந்த லிப்பு லைட்டு, அதுக்கப்புறமேலு கண்ணோட ரிஃப்ளெக்ஷன், அதெல்லாம் நல்லாவே கிளியராக டீட்டெயிலாக பண்ணலாம்.
இதெல்லாம் நான் பென்சிலில் பண்ணேன், டாட் டாட்டாக வச்சுட்டு இரேசரில் இரேஸ் பண்ணது. இது வெறும் பென்சில் மட்டும்தான். இது என்னோட கலர் டிராயிங், செகண்ட் கலர் டிராயிங்கு. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் செகண்ட் டைமாக நான் கலர் பண்ணேன். ஃபஸ்ட்டு இது சாண்டல் கலர் அப்புறம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி பண்ணது. இந்த பார்ட் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெயிண்ட் எல்லாம் போட்டு அதை கரெக்ட் பண்ணது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து லிப்பு பண்ணுறப்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூடியூப் பார்த்து, இல்லாட்டினா ஏதாவது நிறைய கூகுள்ல எல்லாம் வரும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்த MBA படிக்க போகிறீங்க. உங்களோட படிப்பு ரீதியாகவும் இருக்கட்டும், இந்த ஓவிய துறையிலையும் இருக்கட்டும், நீங்கள் மென்மேலும் வளரணும். இந்த கலை வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் கனவான அந்த IFSஐயும் படித்து இங்கேயே ஒரு உயர் அதிகாரியாக வந்து நம்ம ஆளுங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமும். ஸோ எங்களோட இந்த கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்ன உங்கள் 2 பேர்த்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. வணக்கம்.